அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நம்முடைய நம்ம பெரிய நாயக்கன்பாளையம் மற்றும் விஜய் டாக்ஸ் சேனல் சார்பிலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. பல்வேறு தலைப்புகள் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். பெரிய நாயக்கன்பாளையம் வரலாறு மற்றும் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் நம்முடைய பதிவுக்காக நம்முடைய நண்பர் அமர்நாத் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயத்தில் இசை ஆசிரியராக பணிபுரிகின்றவர். அது மட்டுமல்லாமல் ஒரு மிகச்சிறந்த இசை வல்லுநர் என்று கூட சொல்லலாம். அவரே பாடல்கள் இயற்றக்கூடியவர், அவரே இசையமைக்கக்கூடியவர், நல்ல சங்கீத ஞானம் உள்ளவர். ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயத்தில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு அருமையாக சங்கீதத்தை கற்றுக் கொடுப்பவர். பஜனை பாடல்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். வித்யாலய பாடல்கள் மிக பிரசித்தி பெற்றவை. பண்பாட்டு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக அந்த பாடல்களை நம்முடைய ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயத்திலே ஒவ்வொரு நாளும் காலை 5 மணி 6 மணி போன்ற நேரங்களிலே பஜனையோடு துவக்கக்கூடிய நிகழ்வு இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயத்தில் இசை ஆசிரியராக பணிபுரிகின்ற நம்முடைய அமர்நாத் அவர்கள் இன்று நம்முடைய வந்திருக்கின்றார். எதற்காகவென்றால், சமீபத்திலே உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஜானகி அம்மா அவர்கள் மறைவு. 88 வயதிலே மிகச்சிறந்த இசை உலகிற்கு பல்வேறு நினைவுகளை விட்டு சென்றிருக்கின்றார். சிறந்த பங்களிப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார், ஆற்றியிருக்கிறார். அவரோடு அவருடைய காலங்கள் எல்லாம் இன்றைக்கும் நம்முடைய காலங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. எவ்வாறென்றால், அவருடைய அண்ணா அவர்களுக்கு வணக்கம். நீங்க உங்களுடைய சிறு வயதுல எங்க மியூசிக் கத்துக்கிட்டீங்க? என்ன? சொந்த ஊர் வந்து தேனிங்க. தேனி மாவட்டத்துல தேவாரம். ஊர் பேரே தேவாரம். தேனியில இருந்து ஒரு 30 கிலோமீட்டர். இளையராஜா ஊருக்கு பக்கம் ஊரா? ஆமா, பண்ணைப்புறம். எங்க ஊர்ல இருந்து பண்ணைப்புறம் வந்து 2 கிலோமீட்டர். என்னோட குருநாதர் வந்து சங்கரதாஸ். அவர் வந்து ஓவலாபுரம்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல இருந்து ஒரு 2 கிலோ, பண்ணப்புறத்துக்கு மாதிரியே இதுவும் 2 கிலோமீட்டர். ரோட்டுப்பட்டின்னு பழைய பேரு, ஓவலாபுரம்னு பேரு. அந்த ஊர்ல அவர் வந்து பெரிய வித்வான். இளையராஜாவோட அண்ணா பாவலர் வரதராஜன் இவங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியில பாடும்போது என்னோட வித்வான் அவரு குருநாதர் வந்து ஹார்மோனியம் வாசிப்பாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவரு ஒரு ஜெர்மன் ரீடு ஹார்மோனியத்துல 2 கையால ஹார்மோனியம் பிளே பண்ணுவார். அத சேர் மாதிரி வச்சு பண்ணுவாங்க. ஆமா ஆமா, பிக் ஃபோல்டிங் ஹார்மோனியம். அந்த மாதிரி ஹார்மோனியத்துல வந்து கச்சேரி பண்ணுவாங்க. அதுல இவங்க இளையராஜா சார் இவங்கெல்லாம் பாட்டு எழுதுறது, பாட்டு பாடுறது, அதுல அந்த மாதிரி அவங்க ஆரம்பிச்சுறது பழகி இருக்கிறாங்க. அவர் பாத்தீங்கன்னா, என்னோட வாத்தியார் வந்து பாத்தீங்கன்னா இது ஆல் இண்டியா ரேடியோல மரியானந்தம் அப்படின்னு ஒரு A கிரேட் ஆர்டிஸ்ட். அவர்கிட்ட முறைப்படியா வந்து படிச்சிருக்காங்க. அவர் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில வித்வான் பட்டம் வாங்கினவர். அவர்கிட்ட இவர் வந்து படிச்சிருக்கிறாரு. இவர்கிட்ட நான் பழகுற வாய்ப்பு கிடைச்சிச்சு. எப்படி? ஸ்கூல் லைஃப்லயா இல்ல? ஸ்கூல் லைஃப்ல நான் சும்மா 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அப்பா என்னைய இது கத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டாரு. முத அவரை வந்து ஒரு கச்சேரியில பார்க்கும்போது 2 கையில நைட்டு அந்த கச்சேரி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10:30 ஆயிடுச்சு. அவரு 2 கையில ஹார்மோனியம் வாசிக்கிறாரு. கண்ணு தூங்கிட்டு இருக்கு. எல்லாரும் வேர்க்க வாசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் வந்து 2 கையால அப்படி ஒரு இசை வந்து அதுக்கு முன்னாடி கேட்டதில்லை. நம்ம சும்மா இந்த ராமர் வேஷம் போட்டுட்டு, ஹனுமார் வேஷம் போட்டுட்டு ஹார்மோனியம் வாசிச்சுட்டு, ஹார்மோனியம்னா இப்படித்தான் இருக்கும், இவ்வளவுதான் வாசிப்பாங்க அப்படின்னு என் மனசுல வந்து அந்த மாதிரி ஒரு பதிவு. அதெல்லாம் உடைச்சு ஒரு பெரிய ஒரு மேடை கச்சேரியை வந்து ஒரு ஹார்மோனியத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு பிரம்மாண்டமா பண்றது அப்ப பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதை நான் கத்துக்கிறணும் அப்படின்னு அந்த கச்சேரியை பார்த்துட்டு அப்பா கிட்ட நான் கேட்டேன்.
அப்பாவும் அதை வந்து சந்தோஷமா தாராளமா கத்துக்கோ அப்படின்னு அப்போ சொல்லி. உங்களுக்கு படிக்கும் போது என்ன வயசு? அப்ப எனக்கு நான் ஒரு 7ஆம் கிளாஸ் படிச்சிருந்தேன். 7ஆம் கிளாஸ் படிச்சிருந்தேன். அப்புறம் அப்பா கொண்டு போய் அவரை வீடு எங்க, விலாசம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு, அவரு போடி நாயக்கனூர்னு அதுல இருந்து பக்கத்துல அந்த ஊர்ல தான் அவர் அப்போ தங்கி இருந்தார். நான் அவரை பார்க்க போகும்போது அவர் வந்து வீடு வந்து போடிக்கு போயிட்டார். போடியில திருமலாபுரம்னு ஒரு ஊர் பேர். அங்க போயிட்டு அவரை நாங்க வீட்டுக்கு போய் பாக்குறோம். அப்ப அவர் அங்க வீட்டுல இல்ல, வெளியே போயிருக்கிறாருன்னு சொல்லவும் நாங்க பார்க்க முடியலன்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு திரும்பி ஊருக்கு போறதுக்காக திரும்பி வரும்போது வழியில பாக்குறோம். எதுக்கு வர்றாரு? எதுக்கு ஒரு மரத்து பக்கமா நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப நாங்க ஒரு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு வந்துட்டு இருக்கிறாரு. பங்க் எல்லாம் விட்டுருப்பாரு. அப்பயே அவருக்கு வயசு ஒரு 70. அப்ப நான் பார்க்கும்போதே 70 வயசு 70 வயசு இருக்கும். வரும்போது அப்பா அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணி, என் பையன் இது உங்ககிட்ட ஹார்மோனியம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டாரு. அந்த இடத்துலயே பக்கத்துல ஒரு பெட்டி கடை இருக்கு. அதை குடுக்குன்னு ஓடி போய் 2 வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி பாக்கெட்ல ஒரு 100 ரூபா இருந்துச்சு. தூரதர்ஷன் அப்பவே வீடுக்கெல்லாம் போகல, அப்படிலாம் அது பண்ணல. அந்த இடத்துலயே ஒரு வெத்தலை பாக்கு வாங்கி பையில இருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து அது மேல வச்சு, இப்பயே நீ விட்ட குருநாதரா சேர்ந்துக்கோ, இவரை குருவா ஏத்துக்கோன்னு சொல்லி ரோட்லயே நான் சாஸ்தாகமா அவர் காலில் விடுது. வீட்டுக்கு போய் வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரு சிரிச்சுக்கிட்டே அவர் வந்து அதை ஏத்துக்கிட்டாரு. அந்த இடத்துலயே என்னைய சிஷ்யனை சேர்த்துக்கிட்டாரு. அவர்கிட்ட ஒரு 4.5 வருஷம் பக்கம் நான் ஹார்மோனியம் கத்துக்கிட்டேன், பாட்டு கத்துக்கிட்டேன். முறைப்படி ஆரம்ப பாடத்துல இருந்து சொல்லி கொடுத்தாரு. நிறைய கச்சேரிகள் போவாரு, என்னையும் கூட்டிட்டு போவாரு. அந்த கச்சேரிகள்ல அவரு ரொம்ப பிரமாதமா வாசிப்பாரு. அந்த அவங்க டீ குடிக்கிற கிரேப்ல என்னைய 2 பாட்டு வாசிக்க சொல்லுவாரு. நான் சின்ன பையனா இருந்துட்டு வாசிக்கிறத பார்த்துட்டு மேடையில அந்த ஜனங்கள்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, கை தட்டுவாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எங்க இருக்கீங்க எல்லாம் கேட்பாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து 10th வரைக்கும் படித்தேன். அப்புறம் அது முடிச்சுட்டு மியூசிக்ல ஹையர் கிரேட் பண்ணேன். ஹையர் கிரேட் பண்ணிட்டு பி மியூசிக் வந்து பேச்சுலர் ஆஃப் மியூசிக் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அங்கே போனேன். டிப்ளமோ மியூசிக் டீச்சர் ட்ரைனிங் பண்ணேன். ஆமா, அது ஒன்று இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து உத்தம பாளையத்துல, அங்க இருந்து பக்கத்து ஊர் உத்தமபாளையம் எல்லாம் ஃபேமஸ் ஊர். ஆமா ஆமா. அங்க அந்த ஊர்ல வந்து உஷா நாகராஜன், அவங்க முகமது ஃபாத்திமா ஸ்கூல்ல வந்து இசையாசிரியரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்னைய வந்து கைட் பண்ணாங்க. நீ நல்லா பிரமாதமா பாடுற, நல்லா ஹார்மோனியம் வாசிக்கிற, பட் நீ வந்து ஒரு இசையை வந்து பாரம்பரியமா கத்துக்கிறது வந்து ஒரு சர்டிபிகேட்டா சான்றிதழோட நீ அதை முடிச்சு வச்சுக்கிறணும். அது உன் வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நீ வெறும் அனுபவ அறிவோட நீ நின்றக்கூடாது. இதோட நீ வந்து அதுக்கும் நீ எல்லாமே நீ எலிஜிபிளா இருந்தேன்னா நாளை பின்ன நல்ல வேலைக்கு போகலாம், நல்ல இடத்துல இருக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து என்னை அப்ப வழி நடத்தினாங்க. ஒரு தெய்வம் மாதிரி. ஆமா, சர்டிபிகேட் இல்லாம என்னதான் இருக்கு ஒண்ணும் பிரயோஜனம். ஆமா, இப்ப நினைச்சு பார்த்தா அவங்க பண்ணி கொடுத்துருக்கிறது ஒரு லைஃப் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தோணுது. அவங்க வந்து பிள்ளை மாதிரி தான் என்னைய பார்த்துக்கிட்டு எனக்கு சங்கீதம் நான் கத்துக்கிட்டதையும் இன்னும் மெருகேற்றி எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஹார்மோனியம் இல்லாம பாடுறது, ஹார்மோனியத்தோடையே பாடி பழக்கம் ஆயிடுச்சு. அது இல்லாம பாடணும், எக்ஸாம்ல வந்து ஹார்மோனியம் வைக்கக்கூடாது, அலோவ் பண்ண மாட்டாங்க, நல்லா தாளம் போட்டு பாடணும் அப்படின்னு அவங்க கிட்ட போனதுக்கு அப்புறம் ஸ்ருதியோட பாடுறது, ராகமா பாடுறது, அதெல்லாம் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. ஹையர் கிரேடுக்கு சிலபஸ்க்கான புக்கு கொடுத்து அது என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணணும், தியரி எப்படி எழுதணும், ப்ராக்டிக்கலாக என்னென்னலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத எனக்கு ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ண வச்சு, கைட் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் 1 by 1 என்ன முடிக்கணுங்கிறதையும் எனக்கு கைட் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் நான் கம்போஸ் பண்ணுற பாடல்கள்லாம் அவங்களுக்கு நான் சொல்லுவேன், அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதில் நிறைய குறைகள் இருந்தால் சொல்லுவாங்க. எனக்கு அவங்க ஒரு தெய்வம் மாதிரி, நல்ல குரு. இங்க எப்படி வந்தீங்க? இங்க வந்தது ஒரு நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சரோட அவரோட ஆசீர்வாதம் தானே, அப்படிதான் சொல்லணும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அப்போ தேனி மாவட்டத்துல வீரபாண்டி நல்ல பிரசித்தமான கௌமாரியம்மன் கோயில் இருக்கிற ஊரு. அங்க வந்து சௌராஷ்டிரா கல்லூரின்னு ஒண்ணு இருக்கு. அங்க இது டிப்ளமோ டீச்சர் ட்ரைனிங் எஜுகேஷனும்,
பிஎட் காலேஜும் ஒட்டுக்கா இருக்கு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் இருக்கு, அதுல இந்த இதுவும் இருக்கு. அங்க வந்து நான் இசை ஆசிரியரா அப்போ வேலை செஞ்சுட்டு இருந்தேன், பணியாற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போ அங்க ஹிஸ்டரி சாரா வந்து ஹிஸ்டரி ப்ரொஃபஸர் வெள்ளி சுப்பையன்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கூட ரொம்ப நல்ல பழக்கம். அவர் வரும்போது போகும்போது நல்லா பேசுவாரு, பழகுவாரு. அவர் வந்து வித்யாலயத்துல பிஎட்ல படிச்ச மாணவர். முன்னாள் மாணவர், வித்யாலய மாணவர். அவர் வந்து பார்க்கும் போதெல்லாம் பேசும்போதெல்லாம் சொல்லுவாரு, நீங்க வந்து வித்யாலயத்துல இருக்கணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. உங்ககிட்ட வித்யாலயத்துல இருக்கிறதுக்கான எல்லா குணங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. நீங்க அங்க ஷர்மான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அருமையா பாடுவாரு. இந்த நாம பாடிக்கிட்டு இருக்கிற பாட்டெல்லாம் சொல்லுவாரு. இந்த வெள்ளை தாமரை பூ பாட்டெல்லாம் அவர் பாடுவாரு. ரொம்ப அது நல்லா இருக்குங்க வித்யாலயம். அது ஒரு ஒரு கல்வியை வந்து ஒரு சேவையா செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நல்ல நிறுவனம். நீங்க அங்க போனீங்கன்னா உங்க லைஃப் இன்னும் நல்லா இருக்கும், நீங்க சிறப்பா வருவீங்க, நிறைய பேரோட ஒரு பழக்கம் அறிமுகம் எல்லாம் கிடைக்கும், இன்னும் நீங்க மெருகேறுவீங்க அப்படின்னு பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாரு. நானு அப்போ அதை நினைக்கும் போது அது ஏற்கனவே அங்க எல்லாம் இருப்பாங்க, நான் அது ஆள் இருக்கா இல்லையான்னு தெரியாம நம்ம எப்படி போய் கேட்கறது அப்படின்னு தயங்கிட்டு இருப்பேன். அப்போ குரு பூஜை நடக்கும், சும்மா அதையாவது போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாரு. சும்மா அதெல்லாம் விட்டுட்டு போற மாதிரி அப்போ இல்லை. பிஎட் காலேஜில் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் உத்தமபாளையத்தில் இருக்கக்கூடிய பிஎட் காலேஜ் அரசு ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தேனி டிஸ்ட்ரிக்ட்ல வருவாய்த்துறை அதிகாரி டிஆர்ஓ அவங்க பிருந்தா ஐஏஎஸ், அவங்க குழந்தைக்கு அப்போ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி பார்ட் டைமா நிறைய இடத்துல வேலை செஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கேன். அப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் வருது, வித்யாலயத்தில் இசை ஆசிரியர் பணிக்கு நேர்முக தேர்வு அப்படின்னு சொல்லி. அப்போ அதை பார்த்துட்டு சார் சொன்னாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, சார் பேப்பர்ல வேற வந்துருச்சு, நீங்க கண்டிப்பா நீங்க அப்ளிகேஷன் போடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் நான் அப்ளிகேஷன் போட்டேன். எங்க இன்டர்வியூ நடந்தது. அப்போ ஆத்மா ராமானந்தா ஜி மகாராஜ் அவர் வந்து செயலரா இருந்தாரு. தத்புரானந்த சுவாமி வந்து ஹைஸ்கூல் மகாராஜ், அவர் ஹைஸ்கூலோட உயர்நிலை வித்யாலய குருகுல உயர்நிலை பள்ளியோட செயலர். அவங்க வந்து இன்டர்வியூ பண்ணி அவங்க செலக்ட் பண்ணாங்க. அவங்க செலக்ட் பண்ணதுல இருந்து ஒரு 12 வருஷமா நம்ம பாலிடெக்னிக்கோட ப்ரேயர்லாம் பார்த்துட்டு இசை ஆசிரியராக பணியாற்றிட்டு இருந்தேன். இப்போ சமீபத்தில் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ராமகிருஷ்ண விஸ்வவித்யாலய கல்வியியல் கல்லூரியில் இசை ஆசிரியர் கவர்மெண்ட் போஸ்ட் கிடைச்சது. இந்திய இசையில நம்ம தமிழிசையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்திய இசையில தமிழ் இசையோட பங்கு பெரிய பங்கு. இந்திய இசையில தமிழ் இசை, கர்நாடக இசை, இந்துஸ்தானி இசைங்கிற பிரிவெல்லாம் இப்ப சமீபத்துல நம்ம பிரிச்சுக்கிட்டோம். ஆனா ஆதி இசைன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இசை தான் உலகம் ஆதி இசை அப்படி இருந்திருக்கு. உலகம் முழுக்க அதோட இதுதான் போயிருந்திருக்கு. நம்ம இப்ப வரலாறு ஆராய்ச்சி எல்லாம் பார்க்கும்போது எல்லா நாடுகள்லையும் தமிழர்களுடைய விடயங்கள் வந்து நிறைய கல்வெட்டுக்களா இருக்கட்டும், சிலைகளா இருக்கட்டும், எல்லாமே நம்ம பார்க்க முடியுது. கடல் கடந்து வியட்நாம், அந்த நம்ம நினைச்சு பார்க்காத தூரங்கள் எல்லாம் கூட அந்த மாதிரி எல்லாம் பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும்போது ஒரு அருமையான சிலப்பதிகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள்ல அவர் குறிப்பிட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது அப்பயே அவ்வளவு பிரமாதமா ஒரு இலக்கணத்தோட ஆமா, நான் ஆச்சரியப்பட்ட விஷயங்கள்லாம் தியரியில படிக்கும்போது தெரிஞ்ச ஒரு விஷயங்கள்லாம் வட்டக்கூத்துன்னு ஒண்ணு ஆடி இருக்காங்க. அந்த கோவலன் வந்து கண்ணகியை வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு இடத்துல வந்து அடைக்கலமா விட்டுட்டு போகும்போது அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து வட்டக்கூத்து ஆடினாங்க அப்படின்னு சொல்லி. அதை இப்போதைக்கு அதை கரெக்டா சரியா சொல்லணும்னா அது வந்து கிரகபேத முறைன்னு சொல்லணும். ஸ்வரங்களை வந்து ஸ்வரஸ்தானங்களையே இப்படி வட்டமா வரைஞ்சு அதுல வந்து அவங்க வரிசையா வட்டமா நின்று நடனம் ஆடி ஒரு இடத்துல போய் நிற்பாங்க, ஒவ்வொரு இடத்துல லேண்ட் ஆவாங்க. அவங்க எந்தெந்த சக்கரத்துக்குள்ள லேண்ட் ஆயிருக்காங்களோ, வட்டத்துக்குள்ள லேண்ட் நிலையா இருக்கிறாங்களோ அந்த ஸ்வரங்கள்ல இருந்து அது எந்த ராகமோ அந்த ராகத்துல அவங்க பாடணும். நினைச்சு பாருங்களேன், சும்மா நினைச்ச ராகத்துல இல்ல,
அவங்க முடிஞ்சு வரும். அப்ப அவங்களுக்கு அப்ப அவங்களுக்கு இசைஞானம் இருந்திருந்தாதான் அந்த இருந்திருந்தாதான் விளையாட்டுக்கே போக முடியும். அத்தனை ராகங்களும் அவங்க தெரிஞ்சிருந்தாதான் அந்த விளையாட்டே விளையாட முடியும். ஆ. நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய இன்னைக்கு விஷயம். நம்ம அந்த அந்த விளையாட்டுல என்ன பண்றோம்னா, அப்ப நின்னா குரங்கு மாதிரி நடிக்கணும்னா குரங்கு மாதிரி நடிக்கணும். அது மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, ஆமா. இல்லையா? இப்ப நம்ம இசை நாற்காலி இப்படி பண்றோம். அவங்க ஆமா. அவங்க அப்பயே வந்து பார்த்தா, இப்படி எழுத்துக்கள இசை எழுத்துக்கள வச்சு, இந்த மாரி கிரக பேதம் பண்றத வச்சு, இப்போ சால இருந்து மேல் சா வரைக்கும் ஒரு ராகம் நம்ம பாடுறோம். அந்த சால இருந்து மேல் சா வரைக்கும் ஒரு பாடும்போது ஒரு ராகம் கிடைக்கும். அத விட்டுட்டு சாவா எடுத்துக்கிட்டா. அதுக்கு அடுத்து இருக்கிற அதே ஸ்வரங்கள வச்சு பாடும்போது வேற ஒரு ராகம். இப்படி ஒரு ஸ்வரத்த மாத்தும்போது மோகனம், ஹிந்தோளம் அப்படின்னு க அ ரொம்ப பக்கத்து ராகங்கள் வந்து இந்த மாதிரி அப்படியே கிரக பேதமாகும். அந்த மாதிரி அவங்க வந்து அப்பயே அந்த மாதிரி தமிழுக்கு அந்த பாரம்பரியம் தமிழுக்கு அந்த பாரம்பரியம் ஒன்று. அது இல்லாம தேவார திருவாசகங்கள், 4000 திவ்ய பிரபந்தங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓதுவார்கள் வந்து அப்படி பாதுகாத்து வந்திருக்கிறாங்க. அந்த பன்னிசை வந்து இப்போ அத பத்தி பேசினாலே ஒரு ஒரு சாப்டரா பெரிய சாப்டரா போகும். ஆமா. அது வந்து பார்த்தீங்கன்னா இசை பாடல்கள் கேட்கிற பழக்கம் உண்டா? திரை இசை பாடல்கள் அது எப்படி கேட்காம இருக்க முடியும்? இப்ப வந்து நம்மளுக்கு சாதனங்கள் நிறைய கையில கிடைச்சிருச்சு. ஃபோன் கிடைச்சிருச்சு. முக்கியமா நம்மகிட்ட கையில அலைபேசி இருக்கு. நம்ம நினைச்ச பாட்டுலாம் கேட்க முடியுது. நான் கத்துக்கிற காலத்துல நம்மளுக்குன்னு ஒரு வாக்மேன் இருக்கணும். ஒரு கேசட் போட்டு கேட்கணும். வீட்ல அப்பல்லாம் நான் சங்கீதம் கத்துக்கிறம்போதோ, இப்போ ஸ்கூல் படிக்கும்போதோ வந்து பார்த்தீங்கன்னா, மின் வசதி எல்லாம் இல்ல. மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சம் தான். ஒரு குடிசை வீட்ல தான் இருந்தோம். ஆனா, அதுல வந்து அப்பா இந்த மாரி ஏற்பாடுலாம் பண்ணி குடுத்தாரு. டேப் ரெக்கார்ட் பெருசு. அது வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு, அ ஒரு ஹெட்ஃபோன் போட்டு கேட்கிற மாதிரி ஒரு வாக்மேன் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா பணம் சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். நான் நினைச்சிட்டு இருந்தேன், அது ஒரு 3000 5000 மேல இருக்கும்னு. நான் கையில ஒரு 3000 பணம் சேர்த்துட்டு தேனியில போய் அத விசாரிக்கிறேன். அது வெறும் 300 சொன்னாங்க அப்போ. எனக்கு இது தெரிஞ்சிருந்தா எப்பவோ வாங்கி பயன்படுத்தி இருந்துக்கலாம். அப்ப அது விலைய எங்க போய் கேட்கறதுன்னு கூட அப்ப தெரியாது. அப்படி கேசட்லாம் வாங்கி எனக்கு பிடிச்ச பாடல்களா நான் வந்து அப்போ அப்பாவும் நானும் வந்து பாத்தீங்கன்னா எம்கேடி தியாகராஜ பாகவதரோட பெரிய ரசிகர். பெரிய ஃபேன். ஆமா ஆமா அவர் ஒண்ணு விடாம ஆமா ஏலிசை மன்னர். ஆமா அப்படி அவரோட பாடல்கள்லாம் நிறைய கேட்டு பழக்கம். சமீபத்துல ஜானகி அம்மா மறைந்தது உங்களுக்கு தெரியும். ஜானகி அம்மாவை நீங்க எப்ப சந்திச்சிருக்கீங்களா? ஜானகி அம்மாவை ஒரு 15 வருஷம் முன்னாடி சந்திக்கிற ஒரு பொன்னான வாய்ப்பு. அந்த வாய்ப்பு கிடைச்சது. கேந்திர வித்யாலயா பக்கத்துல மாலதின்னு கோயம்புத்தூர் கேந்திர வித்யாலயா பக்கத்துல மாலதி அக்கான்னு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வந்து ஜானகி அம்மா வருவாங்க. அவங்களோட வந்து பெரிய ரசிகைன்னு சொல்லலாம், பக்தைன்னு சொல்லலாம், பொண்ணு மக மாதிரி மகளேன்னு சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லலாம். அக்கா அவங்க கல்யாணத்துக்கு அவங்க ஜானகி அம்மா வந்திருக்காங்க. அவங்க ஒரு முறை அந்த மாதிரி வந்திருந்தப்போ சில நண்பர்கள்லாம் சேர்ந்து அவங்க பார்க்க போனப்போ என்னையும் சேர்ந்து அழைச்சிட்டு போனாங்க, கூட்டிட்டு போனாங்க. அப்போ நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்கள பார்க்கறதுக்கு. அப்போ நாங்க இந்த மாதிரி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் நீங்க யாருன்னு ஒவ்வொருத்தரா அவங்க விசாரிச்சாங்க. சோஃபால உட்காந்துருக்கோம். இப்போ மற்றவங்களாம் ரசிகர்களா இருக்கிறாங்க. நாங்க இந்த மாதிரி நான் வந்து இசை ஆசிரியரா இருக்கேன் அப்படின்னு சொன்னது. அப்படியா, மியூசிக் ஃபீல்ட்ல இருக்கிறீங்களா? நீங்க இந்த ரூம்ல உட்காருங்க, நான் இவங்களை பேசி அனுப்பி வச்சுட்டு வரேன், நம்ம கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் நினைச்சேன் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேச வாய்ப்பு கிடைக்குமா, அதுவே பெரிய விஷயம். ஏன்னா நிறைய கிரௌட் தெரிஞ்சவங்க பார்க்க வருவாங்க, நிறைய பேர் வந்துட்டு போவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அம்மாவே அவங்களே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனியா பேசலாம், நீங்க மற்றவங்களாம் நான் பேசி அனுப்பி வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் அனுப்பிச்சுட்டு நாங்க ஒரு 4-5 பேர் தான் மொத்தமே. என்னோட நண்பர் இளங்கோ அப்படிங்கிறவரு, அப்புறம் இன்னும் 2-3 பேர் அவங்க மட்டும் இருக்கிறோம். எல்லாம் பயங்கர ரசிகர்கள். அவங்க கிட்ட அவங்களோட பாட்டுக்கும் எனக்கும் ஆரம்பத்துல இருந்து ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா, என் வாத்தியார் அவங்களோட பாடல்கள் நிறைய எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. சிங்கார வேலனை தேவா, அது வந்து அவங்க பாட்டுல வந்து ஒரு மகுடம்னு சொல்லலாம். அந்த நாதஸ்வரமும் அந்த நாதஸ்வரத்துக்கு இணையான ஒரு குரலும். ஏன்னா கிட்டத்தட்ட அது ரெண்டு கட்ட ஸ்ருதின்னு நினைக்கிறேன் நாதஸ்வரம். அந்த ஸ்ருதியில பெண்கள் வந்து பாடுறது வந்து பெரிய சேலஞ்ச். அப்படி அவங்க வந்து அந்த இதுக்கு இணையா அவங்க வந்து பாடியிருப்பாங்க. அதோட ஸ்வரம் இப்ப காலத்துக்கு அழியாத ஒரு பாடல். அது ஒரு
சிக்னேச்சர் சாங். சிக்னேச்சர் தான். எனக்கு முதல்ல ஆல் இந்தியா ரேடியோவில் வந்து ஆஹ், ஒரு இசை நிகழ்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சப்போ நான் இந்த பாட்டை வந்து ஆல் இந்தியா ரேடியோவில் வாசித்தேன். அப்போ பெரிய வரவேற்பு கிடைச்சது. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, பாராட்டினாங்க. அப்படி அவங்க கிட்ட ஒரு மணி நேரம் என்ன பேசுனீங்க? அவங்க கிட்ட என்ன கேட்டாங்க? உங்களை பத்தி என்ன கேட்டாங்க? நீங்க என்ன கேட்டீங்க? அம்மாவை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லணும். அவங்க வந்து ஒரு அவ்வளோ பெரிய லெஜண்ட். அவங்க அவ்வளோ பெரிய செலிபிரிட்டி. ஆனா வந்து குழந்தை மாதிரி அந்த ஈகோ, அந்த கர்வம், நான் வந்து பெரிய ஆளு, அது பாடகி ஒரு துளி அளவு கூட ஒரு கள்ளங்கப்படம் இல்லாம, ஒரு ஈகோ இல்லாம, ஒரு கர்வம் இல்லாம அப்படி பழகுனாங்க. நம்ம ஏற்கனவே பழகுன மாதிரி இருந்தது அவங்க கிட்ட பேசும்போது. நீங்க என்ன பண்றீங்க, அதெல்லாம் கேட்டேன். ஒவ்வொருத்தட்டா அவங்க பேசி வரும்போது, அம்மா எனக்கு வந்து எல்லாருக்கும் உங்க பாட்டு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பர்சனலா நிறைய இடங்கள்ல உங்க பாட்டு வந்து என்னை சேர்த்திருக்கு, என்னை ஆறுதல் பண்ணியிருக்கு. அதை வந்து நான் சொல்லி ஆகணும். நான் எங்க வித்யாலயத்துக்கு வந்திருந்தப்போ எனக்கு அப்ப தனி ரூம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா